என்னது? விஜய் அலை அடிச்சிடுச்சா? ஒரு அலையும் அடிக்கலை. இங்கே அடித்தாலே வேற ஒன்றும் இல்லை, இலவசம். அந்த 2500 மட்டும் விஜய் சொல்லாமல் இருந்தாருன்னா இப்போது இன்னொரு அதிக நாடகம் நடந்துருக்கும், நிறைய பேர் இறந்துருப்பாங்க. அந்த 2500 அப்புறம் நான் இதை தருவேன் அதை தருவேன், அண்டா தருவேன் குண்டா தருவேன்னு சொல்லி தான் எல்லாத்தையும் நடத்தியிருக்காங்க. இதுக்கடுத்து பணமும் நல்லா இறக்கியிருக்காங்க. மக்கள்கிட்ட ஊடகங்கள் கொண்டு கொண்டு சேர்க்கறதுக்கான ஒரு முட்டாள்தனம். இங்கே ஒரு பைத்தியாரத்தனம், மொத்தத்தில் முட்டாள்தனம் அவுத்து விட்டுட்டுருக்குதியா. அவன் கையொப்பம் போட்டு நான் தான் ஆளுன்னு சொல்லிக்கிட்டு மேலே போகிறதுக்கு முன்னாடியே அவன் ஆட்கள் தவறு பண்ணி சந்திச்சு இருக்குது. இன்னொரு முக்கியமான விடயம் என்னென்னா, ஊடகங்கள் அந்த நபருடைய மனைவி வழக்கு போட்டிருக்காங்க, என்னென்ன காரணங்களை சொல்லியிருக்காங்கன்னு எல்லாருக்கும் தெரியும், பொதுமக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஊடகங்கள் அங்கே த்ரிஷா போகிறதுக்கே படம் பிடிச்சி பெரிய நியாயமாராக காட்டுறாங்க. நீங்கள் எல்லாம் மாமா வேலை பார்க்குறீங்களா? தமிழக ஊடகங்களும் எல்லாரும் சேர்ந்து ஏதாவது மனசாட்சி இருக்கடா? உன் சொந்த வீட்டில் இது நடந்தால் விடுவியா? கேவலமாக இல்லையாப்போ? ஊடகங்களா இல்லை வேறு எதாவது பார்க்குறீங்களா? இதை பற்றி ஏன் ஒருத்தரும் பேச மாட்டேங்கிறிய? இந்த மாதிரி கேவலமத்தை எல்லாம் இவன் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்படி கேவலம் பண்ணுறவன், சொந்த பிள்ளைகளையும் சொந்த பொண்டாட்டி எல்லாரையும் வெளியே விட்டவன், அவன் மட்டும் தனியாக வாழ்கிறவன், அப்பனா அம்மையும் கூட கிடையாது அவனுக்கு கூட அதே வீட்டில் இப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். இவனை நெப்போட்டிசத்தில் உருவான பையன், அவனை சொந்தமாக கொப்பன் படம் எடுக்கலைன்னா இந்த பையனை இவனுக்காக வெளியே தெரியுமா? ஊடகமாக நடத்துறியா இல்லை வேறு எதாவது மாமா வேலை பகுதியில் போ? நீங்கள் எல்லாம் தமிழ்நாட்டு ஊடகங்களாக இருக்குதுங்களா இல்லை வேறு ஏதாவது கூட்டி கொடுக்குதுங்களா? இந்த சனியனை எல்லாம் மேலே படாத பாடுபட போகிறது முதல்ல நீங்கள் தான். உங்களுக்கு தெரியலை. அனுபவமோ சிந்தனையோ செயல்பாடோ எதுவுமே கிடையாதவனுங்க என்ன பண்ணிகிட்டு இருக்கானுங்க? ஆரம்பத்திலேயே இவனும் கரண்ட் கம்பத்துலேயும் அதுலேயும் ஏறி போனப்போ அந்த 41 பேர் இறந்ததுக்கப்புறம், இங்கே இருந்த அன்னைக்கு இருந்த முதலமைச்சர் கேஸு போடாததுக்கப்புறம், இவனுடைய மேலெல்லாம் அன்னைக்கே வழக்கு போட்டு உள்ளே போட்டிருந்தா இந்த பிரச்சனை இன்னைக்கு கிடையாது தமிழ்நாட்டுக்கு. இன்னும் எத்தனை பிள்ளைகள் பாதிக்கப்பட போதோ தெரில.